வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை நான் பார்க்கிறேன். எடுத்தோன்னு என்னுடைய பர்சனல் விஷயம். நிறைய பேர் கேட்டாங்க, என்னம்மா இப்படி வெளின்னு எப்படி இருக்கீங்க அப்படின்னு. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப சிகப்பு, அதனால் நான் சிகப்பாக இருக்கேன். என்ன பியூட்டி ட்ரீட்மெண்ட்? 75 வயசுக்கு என்ன பியூட்டி ட்ரீட்மெண்ட்? பைத்த மாவு சேர்த்து பாலில் சேர்த்து மூஞ்சி தேய்ச்சிடுவேன். மூஞ்சிக்கு சோப்பே போட மாட்டேன், எந்த க்ரீமோ மேக்கப்போ எதுவுமே போட மாட்டேன். அதுதான் தேங்காய் எண்ணெய் வச்சு தலை உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சிருவான். இதுதான் என்னோடய பியூட்டி டிப்ஸ். சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவேன்? ஓட்ஸில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு, இல்லாட்டி கவுனி அரிசி கஞ்சி, 2 இட்லி இல்லாட்டி 1 இட்லி, 1 தோசை, 2 ஒவ்வொரு நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு மெனு மாதிரி போட்டு டிஃபன் கொடுப்பாங்க. அது மத்தியானம் லஞ்சுனா பேசிக்காக வெஜிடேரியன் தான். ஆனால் அரிசி சாதம் இருக்கும், அப்புறம் கீரை சட்னி, அப்புறம் ஒரு வெஜிடபிள். எப்படி வெஜிடபிள் இருக்குன்னு ஃப்ரெஷ் வெஜிடபிள், அதாவது ஒரு அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, இதெல்லாம் கொஞ்சம் தேங்காய் இங்கே போட்டு, முட்டைக்கோஸு தேங்காய் போட்டு அது ஒரு பொரியல் இருக்கும். ஒரு பூசணிக்காய் கூட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது இல்லாமல் நம்ம மெனு கிடையாதுன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்கணும், கால்சியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்புறம் ஒரு துண்டு பைனாப்பிள், ஒரு 11 o'clock ஒரு துண்டு பைனாப்பிள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், எங்கள் தாத்தா அம்மாலாம் கேன்சரில் தவறி போயிட்டாங்க. அதனால் கேன்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களேன்னு அது காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவேன்னா, ஒரு தண்ணி கிளாஸில் சிட்டிக்கை பட்டைப்பொடி, வெந்தயம், தனியா, சீரகம், சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு முதல் நாளே வச்சுருவேன். நைட்டு மறுநாள் காத்தில் அதுதான் சாப்பிடுவேன். அதை சாப்பிட்டுட்டு ஒரு 4 பாதாம், 2 வால்நட், இதுதான் என்னுடைய மெனு ஒரு நாளைக்கு. இது காலையில் எடுத்து வெறும் வயிற்றில் தான். காஃபி உண்டு தான் குடிப்பேன். காஃபி ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு காஃபி சூப்பராகவும் இருக்கும், பிடிக்கும். காஃபி குடிப்பேன். அப்புறம் இப்படி உட்காந்துட்டு ரூமை விட்டு வெளியில் வந்தேன்னா செடியெல்லாம் பார்த்துட்ருப்பேன். நீளமாக பூக்கிறது. எங்கள் ரோஜா அம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அடுத்த வாரத்துக்கு கடைசிக்குள்ளே ஒரு 10 ரோசா பூ பார்த்துடலாம். ஸோ அதை பார்த்துட்டுருப்பேன். ரெகுலராக என் ஒர்க்கை பண்ணிவிடுவேன். அப்புறம் ஃபிசியோதெரப்பி போவேன், முட்டு வலி, அப்படி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஜென்ரலாக என்னன்னா ரொம்ப நல்லா வச்சுப்பேன், நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன். இது கூட பாருங்கள், இது என் டாட்டர் வாங்கி கொடுத்தது. அப்படியே ஃபுல்லாக ஒர்க் பண்ணது கோல்டில். இதில் என்ன அப்படின்னா, வாரம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர். மண்டே இளம் பிங்க்கு இல்லாட்டி பிங்க்கு சம்மந்தப்பட்டது, செவ்வாய்க்கிழமை சிகப்பு, புதன் பச்சை, வியாழன் மஞ்சள், வெள்ளி வெள்ளை சார்ந்தது, சனிக்கிழமை நீலம், கருப்பு முக்கால் வச்சு நான் போடுறதில்லை, ரொம்ப நீலம். ஞாயிற்றுக்கிழமை நைட் ட்ரெஸ் தாங்க, வேறு எதுவும் போட மாட்டேன். எல்லா நாளுமே இப்படி. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிவிடுவேன், நல்லா தூங்குவேன். தூங்கி முடிச்சுப்பேன். நான் வாரம் முழுக்க இருக்கிற டென்ஷன். ஓகே. எனக்கு இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்போ பாருங்கள், இது என்னுடைய ஸ்டைல், என்னோடய பர்ஃப்யூம், நிறைய விஷயங்கள். நான் ஆவுது தான் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன், டாம் ஃபோர்ட் பச்சோலி யூஸ் பண்ணுறேன், வெர்சாசே யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி எல்லாமே. நான் பிளெயினில் ட்ராவல் பண்ணுறேன்னா என்னால் பிஸ்னஸ் கிளாஸில் போக முடியாதான், நான் போவேன், இல்லாட்டி போக மாட்டேன், அப்படியே விட்டுடுவேன். லோக்கலாக போகிறது அந்த எக்கானமி தான் கிடைக்கும், அதனால் அதில் போயிடுவேன். ஆனால் வெளிநாடெல்லாம் போகிறது இருந்தால் நிச்சயமாக வருஷத்துக்கு 2 ஹாலிடே போயிடுவேன். இந்த வருஷம் நான் போகவே இல்லை, ஏன்னா கொஞ்சம் ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸில் இருந்ததுனால நான் எங்கேயுமே போகல, அப்படியே விட்டுட்டேன். விருப்பம் கிறிஸ்மஸ்க்கு டெஃபினட்டாக யூரோப் பக்கம் போவோம். இதுக்கு சம்மர் ஹாலிடேஸ்க்கு இந்த பக்கம் துபாயோ, மலேசியா, சிங்கப்பூர். வாழ்க்கையை ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டேன். இப்போவும் அப்படி தான் இருக்கேன். நான் போடுற செருப்பு மற்றவங்க யாரும் போடாதபடி பார்த்துப்பேன். அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு சாதாரண செருப்பு போட முடியாது. ஏன் சாதாரண செருப்பு போட முடியாதுன்னா, கழுத்தில் வலி வரும், எட்டிகோன்னு ஒரு டிசீஸு, மயக்க முறை போகும். அதனால் இதை நான் போடுறதில்லை. அதனால் எனக்கு ரப்பர் செருப்பு தான் போடணும். நான் என்ன பண்ணேன், ரப்பர் செருப்பு எல்லோரும் மாதிரி போடக்கூடாதுன்றதுக்காக அதில் ஒரு இடத்துக்கு போய், துபாயிலும் மலேசியாவில் தான் அந்த கடை இருக்குது. அந்த கடையில் போய் அந்த கல்லெல்லாம் எல்லா கலர் கல்லும் வச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த கல்லை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த செருப்பு பார்த்தீங்களா, ரப்பர் செருப்பில் ஸ்டோன்ஸ் வச்சு கல், அப்படியே பச்சை கல். எனக்கு மஞ்சள் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் மஞ்சளாக கிடைக்கல, மல்டி கல் வச்சு
என் தம்பி மகன் எனக்கு துபாயிலேருந்து வாங்கி கொடுத்தாரு. நான் கேட்டிருந்தேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கதையை திரும்பி சொல்கிறேன். சரி, என்னை பற்றியே பேசி கொண்டிருந்தேன். என்ன நிறைய பேர் நிறைய கேள்வி, நீ எப்படி பூஜை பண்ணுற, நீ எப்படி எப்படி பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எழுந்து நான் எழுதின அஃபர்மேஷன் அத்தனையும் நடந்ததுங்க. 2 விஷயம், ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். நானே ஒரு மிஸ்டேக் பண்ணேன். ஒரு விஷயத்தை தெளிவாக என்னன்னு சொல்லி நான் போடாமல் விட்டுட்டேன். அதனால் ஒரு பிரச்சனை, அது இழுத்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் எங்கே நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணேன், அதை காலையில் நேற்று காலையில் 4 மணிக்கு எழுந்தேன். இன்றைக்கி காலையில் நேற்று காலையில் எழுதினோன்னே ஈவினிங் அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி காலையில் இன்னொரு ப்ரேயர் பண்ணேன், அதுவும் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னா 4 மணிக்கு எழுந்து ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு பல்லு விளக்கி மூஞ்சி கழுவி ப்ரேயர்லாம் எழுதிட்டு அஃபர்மேஷன் எழுதி படுத்து தூங்கிடும். திரும்பி 8 மணி ஆகிடும் நான் எழுந்துக்கிறதுக்கு. சில நாள் டக்குன்னு, சில நாள் அப்படியே மூச்சிட்டு அப்படியே இருந்துருவேன். ஸோ இதுதான் நான். புரிஞ்சுதா? வேறு எதுவும் விளக்கம் வேண்டாமே. நான் சாப்பிட்ற தட்டு, புழங்குற பாத்திரம், அதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க கொடுக்குற தட்டில் சமையல்காரங்க சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிட்ருவேன், அவ்வளோதான். திஸ் இஸ் மீ, த மிஸ்ஸஸ் பிகேகே பிள்ளை. இப்போது நாம் வந்து நம்மளோட டாபிக் வரும். இந்த உலகத்தில் எனக்கு தேவையான செல்வம், மன நிம்மதி நான் திறந்த கையோடு வரவேற்கிறேன். என்ன சொன்னேன்? சர்க்கரையை கையில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு கையை எப்படியே வச்சுக்கிட்டு இது வேணும் அது வேணும் பணம் வேணும் அப்படி கேளுங்க, வந்துடும். எனக்கு வந்தது. எனக்கு வந்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கல்லுப்பு பரிகாரமும் இந்த சர்க்கரைன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் எனக்கு பண்ணி பார்த்து எப்போவுமே நானும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிடுவேன். இது நம்ம பண்ண நடந்தால் தான் மற்றவங்களுக்கு சொல்லணும், இல்லாட்டி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்ற பெரிய நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். கிடைக்கும். அது கிடைக்கும் நம்பிக்கை வரும்போது அதற்கான அலைவரிசை என்ன? வாட் இஸ் அலைவரிசை? உணர்வு. நான் சொல்லியிருக்கேன், பிரபஞ்சத்துக்கு மொழி கிடையாது, அலைவரிசை மாத்திரம்தான். அந்த உணர்வுகள் மாத்திரம்தான் அதுக்கு புரியும். என்ன வேணுமோ அது கிடைச்சா ஏற்படுகின்ற சந்தோஷத்தை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். எவ்வளோ பெரிய விஷயமானாலும் பிரபஞ்சத்துக்கு எதுவுமே சின்னது கிடையாது, பெருசு கிடையாது. அது தானாக அதுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அனைத்தும் செய்துவிடும். நீங்கள் கேட்கும் விதத்தில் கேட்டால். நான் பண்ணேன ஒரு மிஸ்டேக்கு, ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டேன். ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் வந்து ஒரு நிலத்தை விற்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிலத்தை விற்றுட்டு நான் என்னுடைய நிலம் விற்று விட்டேன் அப்படின்னு போடக்கூடாது. உங்கள் நிலம், அட்ரெஸ்ஸு, டோர் நம்பரு போட்டு விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு அது நடக்கும். சும்மா வெறுமனே சொன்னால் அது நடக்காது. தெளிவாக அது நான் அது இன்னொன்று விஷயம் என்ன பண்ணேன், இது நடந்தவுடன் நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன், நல்ல பல விஷயங்கள் செய்ய என்னை அந்த உணர்வு உண்டாக்கி அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் போயிடுங்க. பெரிய விஷயமா இருந்தால் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு வந்து சீக்கிரம் நடந்துடுது. ஏன்னா ஆல் த டைம் நான் எதை பற்றியுமே யோசனை பண்ணுறதில்ல. எதிர்க்க யாராவது வந்தாங்க, பேசுகிறாங்க, பதில் சொல்லிவிட்டு அதோட விட்டுறது. ஏதாவது ஒர்க் இருந்தால் கழுத்தை போட்டு எழுதி கொடுத்து டைப்பில் பண்ணி மெயில் அனுப்பி அதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் இல்லைப்பா, நான் பிரபஞ்சத்துடன் 24 மணி நேரம் இருக்கேன்னா நீங்கள் நம்பணும். 100%. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் வந்து தினம் வந்து வேளாங்கண்ணி மாதாவுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு பீட்ஸ் உருட்டுவேன். அந்த பீட்ஸ் வந்து 108 மணி. அது உருட்டும் போது இடையில தேங்க்யூ தேங்க்யூ தான் வருது. அப்புறம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மாதாவோட ப்ரேயர் சொல்லிவிட்டு தேங்க்யூ சொல்லி, அந்த மாதிரி பிரபஞ்சத்தை எப்போவுமே நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த பேசுகிற இந்த நிமிஷத்துக்கு தேங்க்யூ. உங்களை பார்க்கும் இந்த தருணத்துக்கு தேங்க்யூ. உங்களுடன் உறவாடும் இந்த தருணத்துக்கு தேங்க்யூ. எல்லா விதமான சந்தோஷம், நல்ல உணவு, இருக்கிற இடம், விடுகின்ற மூச்சு, ருசிக்கின்ற விஷயங்கள், பார்க்கின்ற நல் விஷயங்கள், எல்லாத்துக்குமே தேங்க்யூ. எனக்கு இந்த செருப்பு வாங்கி கொடுத்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன். ஏன்னா 2 வருஷம் ஆச்சு அந்த செருப்பு எனக்கு கிடைக்காம இருந்தது. அது கிடைச்சல தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னுடைய அண்ணன் மகன் கார்த்தி வாழ்க வளமுடன், அவருக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தம்பி மகன் அண்ணன். ஸோ இந்த மாதிரி
சின்ன சின்ன விஷயங்களும் பெரிய பெரிய விஷயங்களும் நீங்கள் தேங்க்யூ சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் முடிஞ்சுதா இது பண்ணிங்களா சொல்லிகிட்டே இருக்கணும். எனக்கு வந்து ஏன் சீக்கிரமாக நடக்குது இதுதான் காரணம். ஆல்வேஸ் வித் த யூனிவர்ஸ். என்ன ஒரு பொண்ணு கேட்டது, உங்களுக்கு எப்படி இது நடக்குது? நீங்கள் பண்ணுற விஷயம், நான் பண்ணுற விஷயம் ரொம்ப கிறுக்குத்தனமாக இருக்கும். 2 மணிக்கு எழுந்து ப்ரேயர் பண்ணுவேன், 4 மணிக்கு ப்ரேயர் பண்ணேன், திருப்பி போய் படுத்து தூங்கிடுவேன். நடுவில் வேறு ஏதாவது யூடியூப் பார்த்துட்ருப்பேன். ஒரு மாதிரி லூஸ் தனமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. என்னம்மா இந்த வயசில் இந்த அம்மா இப்படி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். நார்மலாக நீங்கள் நம்பிக்கையோட பிரபஞ்சத்தை கூடவே வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதை நினச்சிக்கிட்டே இருந்தால் கட்டாயம் நடக்கும். பலவிதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை, பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் வேண்டும் போதே ஒரு சமிகை தரும். பட்டாம்பூச்சியோ, வானவில்லோ, மலர்ந்த தாமரையோ, ரோசா பூவோ, சங்கு புஷ்பமோ, ஏதோ ஒரு விஷயம். அந்த செடி இப்படி ஆடும்போது எஸ் ஐயந்தே, மரத்தை கட்டுப்பிடிக்கும் போது மன நிம்மதி, சந்தோஷம். யாரோ நம்மளை முதுகல் இருக்கட்டும்டா கண்ணா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இதுதான் சமிங்கை. நல்ல செல்லு தடக்குன்னு அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படிம்பாங்க இங்கிலீஷில். திடீர்னு பார்த்தா ஒரு மெல்லிசு காற்றடிக்கும். அல்லது யாராவது உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை பற்றி அதே டாப்பிக்கை வேறு மாதிரி பேசிட்டு போவாங்க. சம்பந்தம் இல்லாது. இதுதான் சமிகை. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு சமிகை கொடுக்கும். அதனால் நீங்கள் எது வேணுனாலும் டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிருங்க. 55 தரம் 55 தரம் 55 தரம். ரொம்ப கிரிட்டிக்கல்னால் 1000 தரம் ஒரே மூச்சில் உட்கார்ந்து எழுதணும். எனக்கு இந்த விஷயம் நடந்து விட்டது, மிக்க மகிழ்ச்சி, நடந்து விட்டது, இப்போது மிக்க மகிழ்ச்சி, பிரபஞ்சத்துக்கு நன்றி. புரிஞ்சுதான்? அதே மாதிரி எனக்கு என்ன வருத்தமாக இருந்தது, நேற்று ஒரு அம்மா 64 வயசு, அவங்க தனியாக இருக்கேன், 3 குழந்தைகள், எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சேன், ஆனால் பசங்க என்கிட்ட பேசணும். நான் இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தனிமை யங்காக இருந்தால் தனிமை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வயசானா தனிமை ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. எனக்கு 3 அருமையான குழந்தைகள், ஒரு வளர்ப்பு மகன். எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறேன் என் உயிர் எடுத்துருவானுங்க. நான் வெளியில் கொஞ்ச நாள் போயிட்டு வந்தால் கூட எப்போ வருவேன். அந்த மாதிரி ஒரு கடவுளை எனக்கு வாழ்த்து. பிரபஞ்சத்துக்கு நன்றி, கோடான கோடு நன்றி. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கங்க ப்ளீஸ். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் இருக்காது அவங்களுக்கு. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை. அவங்க ரொம்ப வருத்தப்படி இங்கே தான் எங்கேயோ நார்த் மெட்ராஸ் எங்கேயோ இருக்காங்க. அவங்க பெற்றோரை கவனிங்கள், பெற்றோரை கனம் செய்ய வேண்டும். பைபிள் சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது, திருக்குரான் சொல்லுது. எந்த வேத புத்தகத்தில் அப்பா அம்மாவை தூக்கி எறின்னு சொல்லியிருக்கு. தப்பே பண்ணட்டோம்ப்பா உங்கள் அப்பா அம்மா, பரவாயில்லை, நீ பண்ண தப்பா நீ இன்னும் பண்ணுவ. உன்னை டாலரேட் பண்ணி வளர்த்து ஆளாக்கி உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தும் செய்த அந்த பெற்றோர் தான் உனக்கு கண் கண்ட தெய்வம். புரிஞ்சுதா? மாதா பிதா அப்புறம்தான் குரு, கடைசியில் தான் தெய்வம். எனவே பெற்றோர்களை கவனியுங்கள். பிரபஞ்சத்திடம் சரணாகதி, அப்படி டோட்டலாக உன்னை விட்ட நீ என்றால் தெய்வம் இல்லை, என் நெஞ்சே நீ வாழும் எல்லை அப்படின்னு சொல்லுங்கள் பிரபஞ்சத்திட்ட. நீ எல்லால் தெய்வம் இல்லை, என் நெஞ்சே நீ வாழும் எல்லை. நம்பி செஞ்ச நம்பினோர் கெடார். நீங்கள் சரணாகதி அடைஞ்சு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த அஃபர்மேஷன் உடனடியாக எழுது. கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் எழுதியே ஆகணும், உங்களுக்கு நடக்கும். இந்த மெடிடேஷன், அஃபர்மேஷன் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நல்ல ஊதுவத்தி, நல்ல மனமுள்ள சந்தனம், ரோசா, மல்லி, லாவெண்டர், முக்கியமாக லாவெண்டருக்கு ரொம்ப பவர்ஃபுல் இந்த மெடிடேஷன். லாவெண்டர் ஊதுவத்தியை நானும் நிறையா வாங்கி வச்சுருக்கேன், ஹோல்சேலில் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 100 பேக்கெட். அதை ஊதுவத்தி ஏற்றிட்டு 2வது வீடே மணக்கும்படி வச்சுக்கோங்க. ஒரு சாம்பிராணி போடுங்களேன், அருமையாக இருக்கும். போட்டு மணக்கும்படி வச்சு அந்த வாசனைக்கு இதுக்கெல்லாம் தான் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறையான எனர்ஜி உள்ளுக்கு வரும். ஏன்னா ஏற்றி வைத்துக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு இதை எழுதி பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த ஹிந்துஸ்கெல்லாம் குலதெய்வம் இருக்குது. அந்த குலதெய்வத்தை மறக்க, எந்த விஷயம் செஞ்சாலும் குலதெய்வத்துக்கு ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் செஞ்சுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக
உங்களுக்கு நடந்துடும். நீங்கள் இந்த அவசர நிலையில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அஃபர்மேஷன் இந்த இடத்துலேருந்து விலகி விட்டுட்டு, என்ன பிரச்சனையோ அதுலேருந்து விலகி வந்துட்டு, எதுவுமே கேட்காம ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அஃபர்மேஷன் எழுதுங்க. அஃபர்மேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி 2 ஊதுபத்தியை வைங்க. மணக்கிற மாதிரி, அந்த வாசனையே உங்களுக்கு சந்தோஷத்தை தரணும். மணக்கிற மாதிரி 2 ஊதுபத்தியை வைங்க. நல்லா ஏற்றி வச்சுட்டு கடன் எழுதுங்க. அஃபர்மேஷன் 1000 தரமா 55 தரமா விஷயத்தை பொறுத்த மட்டும் எழுதும்போது அந்த சந்தோஷத்தை வரவழைத்து நடந்து விட்டதாக சொல்லுங்கள். இப்போது என்று சொல்லுங்கள். நன்றி என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தை நடந்து விட்டது, இப்போது, நன்றி. இது 3 வாசம் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இதை சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடந்துடும். இன்னொன்று நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது, இந்த அஃபர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணும்போது வேறு எந்த எண்ணம் இல்லாமல் பிரபஞ்சம் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி. உங்கள் மூஞ்சி சிரித்தா அது சிரிக்கும், நீ மூஞ்சி கோரமாக வச்சா அது கோரமாக வச்சுக்கும். ஸோ அதுக்கு தெரிஞ்சது உன்னுடைய உணர்வு மாத்திரம்தான். அதனால் நீ நல்லபடியாக நல்ல உணர்வோடு சந்தோஷம். எவ்வளோ கஷ்டத்தில் நல்ல உணர்வு சந்தோஷம் வர்றது கஷ்டம். ஆனால் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அது நடந்திருக்கு. நீங்களும் அதை செய்யணும். நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி சுயப்பிராணம் ஒரு 4 நிமிஷம் ஓட்டிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கங்க. ஏன்னா நிறைய கேள்விகள் ஃபோன் பண்ணுறவங்களாம் கேட்குறேன். எப்படி நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு மாத்திரம் எனக்கு நடக்குது. பிகாஸ் நான் சரணாகதி அடைந்து விட்டேன். பிரபஞ்சத்திடம் சரணாகதி அடையுங்கள். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ஓகே, இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் மீண்டும். வணக்கம்.